ரீசெண்டாக தமிழ்நாட்டில் வந்து பாலியல் வன்கொடுமை, அதுவும் இந்த சின்ன வயசு பொண்ணுங்க 3 வயசு 11 வயசு அந்த மாதிரிலாம் நடந்துட்டு வருது. அப்புறம் இப்போ 2 நாள் முன்னாடி நடிகை பாவனாக்கும் கேரளாவில் அந்த பிரச்சனை. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. அந்த செல்ஃப் கண்ட்ரோலில் மீறி நடக்கிறது தான் இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம். நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாமே தவிர மற்றவங்கள யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. சட்டங்கள் கடுமையாகணும். தண்டனை வந்து உடனுக்குடனே கொடுத்தா கண்டிப்பாக இருக்கிற கொடுமையெல்லாம் குறையும். கண்ணுக்கு படுற தவறுகளை வந்து நம்ம பார்த்து தட்டி கேட்கணும். நம்ம நாட்டோடைய சட்டம் வந்து அந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறதுனால தான் இவ்வளவு தைரியமாக வந்து தப்புகள்லாம் நடக்குது. இந்தமாரி ஒரு கேவலமான ஜென்மத்தை உயிரோடு விடக்கூடாது. இந்தமாரி ஒரு ஆளுக்கு பண்ணால் எல்லாரும் பயப்படுவாங்க. பாலியல் வன்முறை பண்ணுறவங்கள அவனுடைய ஆண்மை நரம்பை கட் பண்ணிவிட்டு அடுத்தது அவன் கல்யாணமே பண்ணக்கூடாது. பண்ணாலும் அவனுக்கு குழந்தைன்றது நினைக்கவே கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. ஜல்லிக்கட்டு கூட எவ்வளோ பெண்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பெண்கள் நல்ல ஒரு கண்ணியமாக தான் இருந்து அந்த ஒரு போராட்ட வெற்றிகரமாக முடித்தாங்க. அப்படி இருக்கிற நாட்டில் வந்து இந்த பிரச்சனைலாம் பார்க்கும்போது வேதனை அளிக்குது. நம்ம பாலியல் வன்கொடுமைங்கிறது ரொம்ப, அது எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு 10 கொலைக்கு செய்கிறது சமம். அது சமீப காலமாக நடக்கிற பாலியல் வன்கொடுமைக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணால் நம்ம ஸ்டேட் பரவாயில்ல. இருந்தாலும் சட்டங்கள் இன்னும் கடுமையானால் கண்டிப்பாக இந்த கொடுமை கம்மியாகும். முதல்ல வந்து நம்ம லாவை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். தனி மனது ஒழுக்கம் இருக்கணும் கண்டிப்பாக. அரப் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த தப்புக்கு உள்ள தண்டனை மிக வந்து கொடுமையாக இருக்கும். தான் குழந்தை மாரி நினைக்கணும் அடுத்த குழந்தையும். மெயின் ரீசன் வந்து பாதுகாப்பு கிடையாது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தற்காப்பு என்ன மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேயே வந்து அவங்க ஸ்கூல்ஸில் தற்காப்பு கலைகள்லாம் வந்து கற்றுக் கொடுக்கணும். பெண்களுக்கு சேஃப்டினாவே ஃபஸ்ட்டு ஆண்களாக தான் இருக்கணும். ஆனால் எல்லா டைமும் ஆண்களாலையும் கொடுக்க முடியாது. பெண்களும் அவங்களோட லிமிட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு கட்டுக்கோப்போடு இருக்கணும். 40-45 வயதானவர்களை அரைகுறையமாக தான் வராங்க. அப்போ வந்து அந்த மாதிரி அரைகுறையமாக வரும்போது வந்து அதை தவிர்த்திக்கணும். ஒரு பப்ளிக்கில் வந்து போகும்போது நம்ம வந்து என்ன பண்ணால் நம்ம உடை நடை எல்லாத்தையும் வந்து நம்ம மாற்றி வரணும். பப்ளிக் பார்க்குற அளவுக்கு ஒரு முகம் சுளிக்கிற அளவுக்கு எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க வந்து பாலியல் வன்முறை செய்கிறதுக்கு தூண்டும். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஆம்பளைங்களை காட்டுறது. பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா ஆண்கள் கையில் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு வந்து மக்கள் இடத்துல ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை. தனிமையில் பிள்ளைகளை அவன்கிட்ட விடக்கூடாது. இந்த பிள்ளைகளையும் அதான் மெயின் ரீசன். கூட பிறந்தாதான் தங்கச்சி, கூட பிறந்தாதான் அக்கா அப்படின்றது கிடையாது. கட்டின பொண்டாட்டிய வண்டி தான் நீ அந்தமாரி நினைக்கணும். மற்றவங்களெல்லாம் நினைக்கிறது ரொம்ப தப்பு. நம்ம மனைவியை தவிர நம்ம கூட இருக்கிற பெண்கள் எல்லாரையும் அக்கா தங்கச்சியாகவும் வயசில் மூத்தவங்கள தாயாகவும் பார்த்தா ஆண்கள் யாரும் இந்த தப்பை பண்ண மாட்டாங்க. தண்டனை வந்து பப்ளிக்காக கொடுக்கணும். அதை பார்த்து அடுத்த பாலியல் வன்கொடுமையே செய்யக்கூடாது. அதை கண்டாலே அலறி ஓடுற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தாதான் இதுக்கு வந்து ஒரு விமர்சனம் பிறக்கும். சட்டங்கள் வன்மையாக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும்.